ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பணமழை கொட்ட போகுதுங்க. என்னங்க மேடம், உண்மை. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த 4 கிரகம் தொழிலில் மாற்றங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, அப்படி விருத்திம்பாங்களா, அந்த விருத்தி கொடுக்கும். அந்த ஏதோ ஒரு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 10, 11 2லேயுமே கிரகங்கள் வலுவாக இருக்குது. மனைவினால் யோகம், மனைவிக்கு வேலை கொடுக்க, பெண்களால் யோகம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சட்டுன்னு கைகூடும். திடீர்னு நடந்துருச்சுங்க. மாசியில் பார்த்தோம், பங்குனியில் கிட்டி மேளம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள். காதல் கைகூடுங்க. லவ் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு நல்ல வேலை செய்யும். உங்களுடைய குழந்தைங்க உற்சாகமாக படிப்பாங்க. மார்க்கெல்லாம் ரொம்ப டல்லாக வாங்கிட்டு இருக்காங்க மேடம், நீங்கள் வேறு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கவலைப்படாத, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நேரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்போ தான் நமக்கு படிக்கிறோம். நல்லா உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சொல்லுக்கு, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, புகழ் இதெல்லாம் இந்த மாதம் கிடைக்குங்க. வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் கிடைக்கும். புதிய மாற்றம்னு சொல்லிட்டேன். தொழில் தொடங்காதவங்க, இது கோச்சார கிரகம், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உடனே பிஸ்னஸ் ஆரம்பிங்க. புதிய தொழில், புதிய கையெழுத்து ஒப்பந்தம், பார்ட்னர்ஷிப் எல்லாம் நல்லாயிருக்கும் மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு பிரச்சனைகள் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகமான கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறையா வருது, நம்ம பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடலான்னு பண்ணிடக்கூடாது. அதே போல் அப்பா வழியில், அம்மா வழியில் ஒரு நல்ல செய்தி வருது, சுபகாரியங்கள். இதுக்கெல்லாம் திருமணத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க.
செலவுகள் வரும். என்ன செலவுனா சுபகாரியத்துக்காக பயணம் நிறையா இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க மார்ச் மாதம். ரிஷபத்துக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா நல்ல தொழில் மாற்றம் உண்டு. வீடு மாற்றணுமா மாற்றுங்க, வண்டியை மாற்றணுமா மாற்றுங்க, நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத. திருமணம் ஆகாதவங்களுக்கு கைகூடும். குழந்தை பாக்கியம் நடக்கும். குழந்தைகள்னால பெயர் புகழ் வரும். அற்புதமான மாதமாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மார்ச்சில் 2 மாதம் வருதுங்க. ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்று நாகப்பாம்பு, அதை நாக வழிபாடு எடுக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு குருட்டதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ புற்றுக்கு போய் வழிபாடு எடுக்கிறது. இந்த நாகம், வெள்ளி நாகம் வாங்கி, ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிபதி எல்லாம் அவங்க இடம், அது எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது துணிமணி வாங்கி கொடுத்து சாப்பாடு போடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏழை எளியவராக இருக்கவங்களுக்கு பார்த்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, சாப்பாடு ரொம்ப போட்டு, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து, நீங்கள் மன நிறைவோடு இதை செய்யுங்க. ஒரு நாள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அல்லது கிழமையில் சிறப்பான மாதமாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.